ரித்தன்யா அவர்களோட கணவர் குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வைக்கும் ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. டீட்டெயிலாக பேச போய்க்கணும். அதாவது ரித்தன்யா அவர்கள் இறந்து அப்புறமா அவங்களோட அப்பா என் பொண்ணோட சாவுக்கு அவங்களோட மாமனார் மாமியார் கணவர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரித்தன்யா அவர்கள் கடைசி சாவறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு வாய்ஸ் நோட் அவங்க அப்பாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த மாதிரி கவினும் அவங்களோட குடும்பம் என்ன டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட்டை கடைசியில் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் கவின் அவர்களோட குடும்பத்தை இப்போ கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்து 1 மாதம் காலம் ஆகிவிட்டது. ஆல்ரெடி கைது செய்வதற்கு முன்பே ஜாமீன் வாங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இதுக்கு முன்பே திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஆனால் ஜாமீன் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிவிட்டது. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு என் தாய்க்கு ஜாமீன் வேணும், அவங்க உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னப்போ கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜாமீன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இப்போ இதுக்கான விசாரணை தான் ஜூலை 30ஆம் தேதி, அதாவது நேற்று நடந்தது. ஸோ ஜூலை 25ஆம் தேதி இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போ நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அதிகாரிகள் கிட்ட நீங்கள் இதுக்கான ரிப்ளையை கொடுங்க அப்படி சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஜூலை 30ஆம் தேதி இதை பற்றி நம்ம இன்னுமே விசாரிக்கலாம் அப்படி சொல்லி இந்த ஒரு கேஸை ஜூலை 30ஆம் தேதி தள்ளிவிச்சாங்க. ஸோ ஜூலை 30ஆம் தேதி டிஃபென்ஸ் தரப்பில் இருந்து பண்ணும் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க மேலே ஃபிசிக்கல் டார்ச்சர் இருந்ததற்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஸோ 1 மாதம் காலமாக நீங்கள் எங்களை சிறையில் வச்சுருக்கீங்க, ஆதாரம் இல்லாமல் கடைசியாக அவங்க அனுப்புனா வாய்ஸ் நோட்டை வச்சு மட்டுமே. ஸோ இதுக்கு மேலே எங்களை சிறையில் வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ எங்கள் கிட்ட இருக்க வாக்குமூலம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டீங்க, ஸோ ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டீங்க, ஸோ எங்களை பெயில் எங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் தரப்பில் இருந்து ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆர்குமெண்ட் வெளியிலிருந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இருப்பதால் அவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே செக்ஷன் 194, அதாவது ஒரு பெண் திருமணமாகி 7 வருஷத்தில் சூசைட் பண்ணிக்கிறதுனா இந்த ஒரு கேஸ் போடுவாங்க. செக்ஷன் 83, அதாவது டவுரி இஷ்யூ. செக்ஷன் 108, அதாவது சூசைடுக்கு தூண்டுதல். அதுக்கப்புறமா பிஎன்எஸ் மூலமாக தான் இவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பிஎன்எஸ்னா நான் பெயிலபிள் கேஸ். ஸோ இதன் மூலமாக தான் அவங்களுக்கு நான் பெயிலபிள் செக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் டவுரி கேஸுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மற்ற ஸ்டேட்டில் டவுரி கேஸுக்கு ஈஸியாக பெயில் கிடைத்து விடுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே நீதிமன்றங்கள் இது வரைக்கும் டவுரி கேஸ், அதுக்கப்புறம் டவுரினால சூசைட் பண்ண கேஸுக்கு ஈஸியாக பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க வைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஈவன் காவல் அதிகாரிகளும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்களை ஆர்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ 50-50 இருக்குது. ஸோ இது எப்படி நீதிமன்றம் மூவ் பண்ணும்? ஸோ கடைசி நம்பிக்கையாக இருக்கும் நீதிமன்றம் மக்களுக்கு உண்மையாலுமே கடைசி நம்பிக்கையாக இருக்குமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரித்தன்யா அவர்களோட கணவர் குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வைக்கும் ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. டீட்டெயிலாக பேச போய்க்கணும். அதாவது ரித்தன்யா அவர்கள் இறந்து அப்புறமா அவங்களோட அப்பா என் பொண்ணோட சாவுக்கு அவங்களோட மாமனார் மாமியார் கணவர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரித்தன்யா அவர்கள் கடைசி சாவறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு வாய்ஸ் நோட் அவங்க அப்பாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த மாதிரி கவினும் அவங்களோட குடும்பம் என்ன டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட்டை கடைசியில் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் கவின் அவர்களோட குடும்பத்தை இப்போ கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்து 1 மாதம் காலம் ஆகிவிட்டது. ஆல்ரெடி கைது செய்வதற்கு முன்பே ஜாமீன் வாங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இதுக்கு முன்பே திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில்
வந்து ஜாமீன் மனு வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஆனால் ஜாமீன் வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து சொல்லிவிட்டது. அப்படி இல்லைன்னா வந்து எங்களுக்கு வந்து என் தாய்க்கு வந்து ஜாமீன் வந்து வேணும், அவங்க உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னப்போ வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜாமீன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு. இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து இதுக்கான விசாரணை தான் வந்து ஜூலை 30 அதாவது நேற்று வந்து நடந்தது. ஸோ ஜூலை 25 இந்த மனு வந்து விசாரணைக்கு வந்து வந்தது. அப்போ வந்து நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து நீங்கள் வந்து இதுக்கான ரிப்ளையை வந்து கொடுங்க அப்படி சொல்லி நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜூலை 30 இதை பற்றி நம்ம இன்னுமே வந்து விசாரிக்கலாம் அப்படி சொல்லி இந்த ஒரு கேஸை ஜூலை 30 தள்ளி வச்சாங்க. ஸோ ஜூலை 30 டிஃபென்ஸ் தரப்பில் இருந்து பண்ணும் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து அவங்க மேலே வந்து ஃபிசிக்கல் டார்ச்சர் இருந்ததற்கான ஆதாரம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ வந்து 1 மாதம் காலமாக நீங்கள் வந்து எங்களை சிறையில் வந்து வச்சுருக்கீங்க ஆதாரம் இல்லாமல், கடைசியாக அவங்க அனுப்புனா வாய்ஸ் நோட்டை வச்சு மட்டுமே. ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து எங்களை சிறையில் வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ எங்கள் கிட்ட இருக்க வாக்குமூலம் எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டீங்க, ஸோ ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டீங்க, ஸோ எங்களை வந்து பெயில் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் தரப்பில் இருந்து ஆர்குமெண்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆர்குமெண்ட் வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து கரெக்டாக இருப்பதால் அவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே வந்து செக்ஷன் 194 அதாவது ஒரு பெண் திருமணமாகி 7 வருஷத்தில் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுனா இந்த ஒரு கேஸ் வந்து போடுவாங்க. செக்ஷன் 83 அதாவது டவுரி இஷ்யூ, செக்ஷன் 108 அதாவது சூசைடுக்கு தூண்டுதல், அதுக்கப்புறமா பிஎன்எஸ் மூலமாக தான் இவங்களுக்கு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பிஎன்எஸ்னா நான் பெயிலபிள் கேஸ். ஸோ இதன் மூலமாக தான் வந்து அவங்களுக்கு வந்து நான் பெயிலபிள் செக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் டவுரி கேஸுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மற்ற ஸ்டேட்டில் வந்து டவுரி கேஸுக்கு ஈஸியாக வந்து பெயில் வந்து கிடைத்து விடுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே நீதிமன்றங்கள் இது வரைக்குமே வந்து டவுரி கேஸ், அதுக்கப்புறம் டவுரினால சூசைட் பண்ண கேஸுக்கு வந்து ஈஸியாக வந்து பெயில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க வைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஈவன் வந்து காவல் அதிகாரிகளும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து ஆர்குமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ 50-50 வந்து இருக்குது. ஸோ வந்து இது எப்படி வந்து நீதிமன்றம் வந்து மூவ் பண்ணும்? ஸோ கடைசி நம்பிக்கையாக இருக்கும் நீதிமன்றம் வந்து மக்களுக்கு உண்மையாலுமே கடைசி நம்பிக்கையாக இருக்குமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.